இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழகம் தொன்மையான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மட்டுமின்றி நாட்டின் மிக நீண்ட கடற்கரைகளில் ஒன்றையும் பெற்று இயற்கை வளங்கள் கொட்டிக்கிடக்கும் ஒரு புண்ணிய பூமியாக திகழ்கிறது. இத்தகைய தமிழகத்தின் புவியியல் அமைப்பையும் கடல்சார் வளங்களின் பிரம்மாண்ட திறனையும் மிகச் சரியாக அடையாளம் கண்டு அதை உலகளாவிய வர்த்தக மையமாக மாற்றும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நீல பொருளாதாரத்தில் புரட்சி என்ற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தோடு களமிறங்கியுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் குறிப்பாக தமிழகத்தின் தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் வகையில் சுமார் $1 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட முதலீட்டில் இந்தியாவின் முதல் கடல்சார் ஏற்றுமதி சிறப்பு பொருளாதார மண்டலங்களை தமிழகத்தில் அமைப்பதற்கான அதிரடி முடிவை மோடி அரசு எடுத்துள்ளது. இது தமிழகத்தின் மீது மத்திய அரசு கொண்டுள்ள அசைக்க முடியாத அக்கறையையும் மாநிலத்தின் வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையையும் இந்த பிரம்மாண்ட அறிவிப்பு மிக தெளிவாக பறைசாற்றுகிறது. இந்த மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டமானது தமிழகத்தின் பல்வேறு கடலோர மற்றும் முக்கிய மாவட்டங்களான திருவள்ளூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களை மையமாக கொண்டு மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் இந்த மாவட்டங்கள் வெறும் உள்ளூர் வணிகத் தலங்களாக மட்டுமல்லாமல் சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதையின் மிக முக்கிய நுழைவு வாயில்களாகவும் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்யும் உலகத்தரம் வாய்ந்த தொழில் நகரங்களாகவும் பரிணமிக்கப் போகின்றன. இந்த 5 மாவட்டங்களின் வளர்ச்சியானது தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மாநிலத்தின் தொழில் சூழலையும் புத்துயிர் பெறச் செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மத்திய அரசின் இந்த தொலைநோக்கு திட்டத்தின் மிக முக்கிய பொருளாதார விளைவாக இந்தியாவின் கடல்சார் ஏற்றுமதி திறனானது ஆண்டுக்கு சுமார் 32,000 கோடி ரூபாய் வரை அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்திய பொருளாதாரத்தின் அந்நிய செலாவணி இருப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய கடல்சார் வர்த்தக சந்தையில் இந்தியாவின் பங்கையும் தமிழகத்தின் பங்களிப்பையும் சர்வதேச அளவில் மிக உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். வெற்று பிரச்சாரங்களோ அல்லது தற்காலிக திட்டங்களோ இல்லாமல் நாட்டின் உள்கட்டமைப்பை நிரந்தரமாக வலுப்படுத்தும் மோடி அரசின் இத்தகைய பொருளாதார யுத்திகள் ஒட்டுமொத்த தொழில்துறையினராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகின்றன. இந்த கடல்சார் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 1.4 லட்சம் முதல் 1.8 லட்சம் பேருக்கு புதிய மற்றும் நிலையான வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கப்பட உள்ளன. தமிழக மக்களின் நலனை பாதுகாக்க மோடி அரசு கொண்டு வந்துள்ள இந்த $1 பில்லியன் மதிப்பிலான நீல பொருளாதார திட்டம் தமிழகத்தின் தொழில்துறை வரலாற்றில் என்றும் அழியாத ஒரு மாசான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பது திண்ணம்.